this is Sesame. Welcome to Cuisine. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப சிம்பிளான ஒரு பொடி ரெசிபி தான். வேற ஒண்ணும் இல்லைங்க, இட்லி பொடி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த பொடி செய்யறதுக்கு எல்லா இன்கிரிடியன்ட்ஸுமே நம்ம வறுத்துக்கணுங்க. இதுக்கு முதல்ல நம்ம ஒரு pan வச்சுக்கலாம். இதுல உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. இப்போ இந்த உளுத்தம் பருப்பை மீடியம் ஃப்ளேம்ல வறுத்துக்கலாம். ஸ்மெல் வரணுங்க. அதே சமயம் லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்தா போதும். ரொம்ப அதிக தீயில வச்சு செய்யாதீங்க. அப்புறம் மேலே மட்டும் கலர் சேஞ்ச் ஆகிடும் உளுத்தம் பருப்பு. உள்ளே பார்த்தீங்கன்னா நமுத்து போன மாதிரி இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு செஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு பதமாக இருக்கும். இப்போ பாருங்கள், உளுத்தம் பருப்பு நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நல்லா வறுத்தாச்சு. இதை நம்ம அப்படியே வேறு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. அடுத்து நம்ம கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இது லைட் கோல்டன் ப்ரௌனில் ஸ்மெல் வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வறுத்துக்கோங்க. நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், உளுத்தம் பருப்பும் கடலைப்பருப்பும் நம்ம சமமாக போடக்கூடாதான்ட்டு. கண்டிப்பாக போடக்கூடாதுங்க. நம்ம உளுத்தம் பருப்பு ஒன்று போடுறோம் அப்படின்னா கடலைப்பருப்பு கால் தாங்க போடணும். அப்போ தான் இட்லி போட்டு நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ கடலைப்பருப்பு நல்லா வறுத்தாச்சு. இப்போ அதே பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. அடுத்து நம்ம கருப்பு எள்ளு போட்டுக்கலாம். இதையும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செஞ்சுக்கோங்க. இதை டக்குன்னு புரிஞ்சிடும். அதனால் பார்த்து பதமாக நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு கருப்பு எள்ளு பொடிக்கு போட்டு கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருந்தால் நீங்கள் வெள்ளை எள்ளு கூட போட்டுக்கலாம். ஆனால் வெள்ளை எள்ளை விட கருப்பு எள்ளு ரொம்பவே நல்லது உடம்புக்கு. ஸோ உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்கள் அதை போட்டுக்கலாம். எள்ளு பொறுத்த வரைக்கும் கைவிடாத கலரிட்டே இருங்க. நீங்கள் ஒரு செகண்ட் விட்டிங்கன்னா கூட அது தீஞ்சு போயிடும். இப்போ எள்ளு நல்லா வறுத்தாச்சு. இப்போ அதே பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. அடுத்து நம்ம காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். இது காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. மிளகாய் போட்டதும் நீங்கள் மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதும், டக்குன்னு தீஞ்சு போயிடும். இப்போ இதுவும் நல்லா வறுத்தாச்சு. இப்போ அதே பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அடுத்து நம்ம கருவேப்பிலையை போட்டுக்கலாம். இதை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. ஒரு துணியை வச்சு ஃபுல்லாக ஒத்தி எடுத்துடுங்க. சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது. இது ஜஸ்ட் லோ ஃப்ளேமில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும். இந்த கருவேப்பிலை ஆப்ஷனல் தாங்க. உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. சப்போஸ் பிடிக்கலனா நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. பட் இந்த பொடி போட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதுவும் நல்லா வறுத்தாச்சு. இப்போ அதே பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. அடுத்து நம்ம அதே பேனில் கல் உப்பையும் வறுத்துக்கலாம். இல்லை கண்டிப்பாக ஈரப்பதம் இருக்குங்க. இந்த மாதிரி வறுக்கிறதுனால இந்த பொடி கெட்டு போகாது, நிறைய நாள் இருக்கும். தூள் உப்பை விட கல் உப்பு ரொம்பவே நல்லதுங்க. இது லோ ஃப்ளேமில் ஒரு 20 செகண்ட் நல்லா வறுத்துக்கோங்க. வறுக்கக்குள்ளே பார்த்து வருங்க, மேலே பொரியும். இப்போ இது நல்லா வறுத்தாச்சு. இப்போ அதே பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ அதே பேனில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கட்டி பெருங்காயம் போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் பொரியட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. பாருங்கள், நல்லா உப்பு உங்களுக்கே தெரியும். நீங்கள் சாதா பெருங்காயத்தை விட இந்த பெருங்காயம் போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த இட்லி பொடி. பாருங்கள், இப்போ உப்பிடுச்சு. இப்போ அவ்வளோதான், எடுத்துடலாம். அடுத்து நம்ம அதே எண்ணெயில் பூண்டு போட்டுக்கலாம். இது நல்லா தோல் உரித்து வாஷ் பண்ணிக்கோங்க. இது மீடியம் ஃப்ளேமில் லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த இட்லி பொடிக்கு டேஸ்ட் கொடுக்கக்கூடிய முதல் பொருள் எள்ளு. அது கருப்பாக இருந்தாலும் சரி, வெள்ளையாக இருந்தாலும் சரி, அது உங்களுடைய விருப்பம். நீங்கள் எதுனாலையும் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை ரொம்பவே முக்கியங்க, ரொம்ப நல்லாவும் இருக்கும். அதே மாதிரி பூண்டு, கல் உப்பு, கட்டி பெருங்காயம், இது எதுவுமே மிஸ் பண்ணாத நீங்கள் இந்த பொடி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாமே நல்லா ஆறட்டும், நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லாவே ஆறிடுச்சுங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்த பொருள் எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி மூடியை போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாதுங்க, ரொம்ப கொரகொரப்பாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக கொரகொரப்பாக இருந்தாக்கா அது சாப்பிட கூட நல்லாவே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, இப்போ இட்லி பொடி ரெடி. ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும். முக்கியமாக ஈர ஸ்பூன் எல்லாம் வைக்காதீங்க. இந்த இட்லி பொடி இட்லி, தோசை, பொடி இட்லி எது கூடனாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.